ஹலோ. ஆமாம் ஆமாம், நான் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? என் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் பண்ணவன தூக்குல தொங்க விட்டு ஆகணும். அது மட்டும் பண்ண முடியலன்னா எங்க வீட்டுல பாம்பு போட்டு எங்க எல்லாரையும் கொண்டுடுங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ் எங்களால அலைய முடியாது. ஏன்னா அவனுக்கு என் பொண்ணு அந்த அளவுக்கு பண்ணி இருக்கானுங்க. அவன் முகத்தை கூட சதைச்சிட்டானுங்க. அந்த சம்பவம் இப்பவும் நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கு. ஆமாங்க, அத பத்தி தான் இப்போ பேச போறோம். ஒரு அப்பாவி பொண்ணை இங்க பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அவ நியாயம் வேணும்னு கேட்டதும் குற்றவாளி அவளை நெருப்புக்கு இரையா கேட்டான். அந்த பொண்ணு எரிஞ்ச மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தன்னுடைய கிராமத்துக்கு ஓடி வந்திருக்கா. ஜனங்க கிட்ட ரொம்பவும் உதவிக்காக கெஞ்சிருக்கா. ஆனா யாருமே உதவி பண்ணல. இன்னும் சில பேர் அவளை பார்த்து பயந்து ஓடி போயிருக்காங்க. ஓபனா சொல்லணும்னா 2019 அந்த இடத்துல, அதுவும் குறிப்பா கிட்டத்தட்ட 80 பலாத்கார கேசுகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. ஆனா உண்மையை மூடி மறைக்க முடியாதுல்ல. அதுதான் இங்க ரேப்ன்ற பேர்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாயிருக்கு. பல கேசஸ் பதிவு பண்ணப்படல. நியாயத்துக்காக வேலை செய்யறவங்க அவங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுது. தலை குனிஞ்சு நிக்க வச்சிடுறாங்க. ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இந்த பிடி, இதையாவது சாப்பிடு. வேண்டாம், நான் சொன்னது அப்பா கேட்காத வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன். இப்ப நீ எதுக்கு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். இப்போவும் நல்லா இருக்கேன். ஆனா இதை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. வாங்க, எல்லாரையும் வந்து நிக்க சொல்லியா. மாலை எங்க கொண்டா. அட, நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ப்பா. வரும்போது பூவை அப்படியே தூவி விடுங்க. என்ன புரிஞ்சதா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மாமா அவர்களே. அட, இதெல்லாம் எதுக்கு பார்த்தாவ? அவசியம் இல்லையா? இன்னைக்கு உங்களோட பர்த்டே தலைவரே. இப்போதைக்கு 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க ராத்திரி பாருங்க, ரோடு பூரா பார்ட்டி தான். அடிச்சு தூள் கிளப்பிடுவோம்ல. வணக்கம் முதலாளி. அட சங்கரா, வா வா வா, உட்கார் உட்கார். என்னடா இங்க உட்காந்துருக்க? வாடா முன்னாடி வந்து. பரவாயில்ல முதலாளி. அட உட்கார்றா, முன்னாடி வா. டேய், நீ அந்த சேர் எடுத்துக்க, வந்து உட்காரு. நன்றிங்க. நீ தான் சொல்லிட்டல்ல, இவனை ஏன் எல்லாம் சேர்த்துக்கிறேன், வேலை போட்டும் கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி வேலை கிடைச்சா எங்க வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்னப்பா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. உன் பொண்ணு காஜல்? அவ ரொம்ப கோவமா உட்காந்துருக்காங்க ஐயா. அவளுக்கு சிட்டியில இருக்கிற காலேஜுக்கு போய் படிக்கணுமா. நல்ல விஷயம் தானே, அவளை படிக்க வைக்க வேண்டியது தானே. அட, கிராமத்து பொண்ணுக்கு படிச்சா தானே வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும் அவங்களால. ஆனா முதலாளி, பொம்பளை பசங்களை போய் படிக்க அனுப்பிச்சிட்டு. அட, அதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா, நான் தான் இருக்கேன்ல. அவளுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் நான் ஏற்பாடு பண்றேன், தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றீங்க? சரிதானே? தாராளமா முடிச்சிடலாம். நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். அவ இன்னும் உண்ணாவிரதத்தை தான் உட்காந்துருக்கா. அப்படியா? இதை பாருக்கண்ணா, நீ சிட்டிக்கு போய் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறல்ல, தாராளமா போ. நம்ம மகேந்தர் முதலாளி எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறேன்ட்டாரு. சரியா? இப்ப சாப்பிடு. அட, எடுத்து உங்க கையாலேயே ஊட்டி விடுங்க, அப்பதான் சாப்பிடுவா. அட, அது தரப்ப செய்ய போற. காட்டுங்க.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஒருத்தர் குட் நியூஸ் சொல்ல வேண்டியிருக்கு அதான். அப்படியா? யாருக்கு? என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான். அப்படியா? தெரியுமா, அப்பா என்ன படிக்கிறதுக்காக சிட்டிக்கு அனுப்பி வைக்க தயாராயிட்டாரு. அடேங்கப்பா, நிஜமாவே ரொம்ப நல்ல செய்தி தான். இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க, ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல? அத பத்திலாம் யோசிக்காத, நான் வர்ஜின். நான் முத்தம் தானே கேட்டேன். வெர்ஜினுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் என்கிட்ட வரணும்னு நினைக்காத, தள்ளியிரு. கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல, எவ்வளவு நாள் தான் தாங்கிறது? வாயேன், சும்மா ஒரே ஒரு தடவை வா. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இது எலெக்ஷனுக்கான டைம், ஜாகிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஒவ்வொருத்தனுக்கும் பெண்ட நிமித்திருவேன். அப்படி வைப்பா. வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். பாட்டி விஷயம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்னோட சீரியல் இப்ப போட்டுருவாங்க, நான் அதை பார்க்க போறேன். நீயும் உன்னோட டிவி சீரியல் இதோ இரு வரேன். அப்புறம் அட சொல்லுங்க. வாப்பா, வா வந்து உட்காரு. எங்க எங்க போயிட்டு ஊரை சுத்திட்டு வர? நீங்க வேற, நீ ரொம்ப பசியோட வந்திருக்கல. பாருப்பா, நீ முதல்ல சாப்பிடு. நான் உனக்காக கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன், உன்னோட ஃபேவரட். கொடு கொடு, குழந்தை கூட்டி விடு. நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக ஒருத்தன் பிறந்திருக்கான்ல. இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இதையும் வச்சுக்க, இதையும் வச்சுக்க, இதோ இதையும் வச்சுக்க. அட ஒரு நிமிஷம் நில்லுப்பா. பாத்தீங்களா, அவனை கோவப்பட வச்சிட்டீங்க. அவன் சாப்பிடாமலே போயிட்டான். ஆள் செமையாக தான் இருக்கா. என்ன சும்மா எதோ பேசிட்டு இருக்க? என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்னா? அப்படியே தோணுது உனக்கு? ஆனா எனக்கு தெரியாதா நீ எவ்வளோ நாள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு? அவன் ரூட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா? அவ கூட ஏதாவது சில்மிஷா பண்ணியா இல்லையா? டச் பண்ண கூட விட மாட்டேங்கிறா. டச்சுக்கு அடுத்த கட்டத்துக்கு போடா, அப்போதான் உன்னோட பிரம்மச்சாரி விரதமே முடியும். ஒன்று பண்ண, அவளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. நான் சொல்றத நல்லா கேளு. அவளை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. இல்ல, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. என்னால உன் கூட ஓடிலாம் வர முடியாது. காஜல், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என்னை விட அதிகமா நீ நேசிக்க மாட்டேன். உன்னோட அப்பா ஃபேமிலி, அப்புறம் என்னோட ஃபேமிலி என்னால ஏமாத்த முடியாது. எப்ப பாரு உனக்கு உங்க ஃபேமிலி, உங்க அப்பா அதான் முக்கியம் இல்ல. நான் உனக்கு தேவையில்லை. அது வந்து நான் என்ன நிரந்தரமா நம்ம ஓடி போலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்குவோம், கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருவோம், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இல்ல சந்தீப், உனக்கு புரியல. நீ தான் புரிஞ்சுக்காமே இருக்க. இங்க பாரு காஜல், நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. நான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளு. நீ ஏழை, வேற ஜாதி பொண்ணு. என்னோட அப்பா உன்னை எப்போ ஏத்துக்க மாட்டாரு. அதான் நான் சிட்டிக்கு போய் படிக்க போறேன்ல. நல்லா படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனா என்ன ஏத்துப்பாங்க உங்க அப்பா. எங்க அப்பாவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது. அவருக்கு என்ன விட அவரோட கௌரவம் தான் முக்கியம். இங்க பாரு காஜல், நான் உனக்கு லாஸ் வார்னிங் தரேன். பேசாம என் கூட கிளம்பி வந்துரு, இல்லைன்னா நான் செத்துருவேன். அட எதையாவது சொல்லி தொலையடா. அவ அப்படி என்னதான் எழுதியிருக்கா? எங்கடா போனா என் பொண்ணு? அண்ணா, காஜல் எங்கேயோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? எங்கடா ஓடி போடா? எவன் கூட ஓடி போடா? என்னாச்சு முதலாளி? ரொம்போக்கு நாய நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ என்ன சம்மந்தியாக்கிக்கணும்னு பிளான் போட்டியா? என்ன சொல்றீங்க முதலாளி? நான் உன்னை வெட்டி போட்டுருவேன். அடையாளமே தெரியாம போயிடும், ஜாக்கிரதை. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு என் புள்ளைய மயக்கிடுவாளா? என் புள்ளைய வளைச்சு போலான்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் கதை சினிமா கதை மாதிரி போயிட்டு இருக்குது.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்துடுச்சு. ஊர் ஜனங்களுக்கு பயந்து காதலன் கூட அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காஜலுக்கு அந்த விஷயம் தெரியாது சந்தீப்போட மனசுல அப்படி என்ன இருக்குன்னு. சார், மகேந்திர சிங்கோட பிள்ளை சந்தீப் அவன் தான் ஓடி போலான்னு என்ன கூப்பிட்டான். அவன் என்ன பட்னா கூட்டிட்டு போனான். நீ வயசுக்கு வந்த பொண்ணு தானே, அவனும் அப்படித்தான். அவன் ஒன்றும் உன்னை கடத்திட்டு போகல, விருப்பப்பட்டு தான் நீயும் கூட போன. அப்புறம் என்ன கேஸு? சார், இப்போ கேஸ் என்னன்னா அவன் தான் என்ன ஓடி போலான்னு கூப்பிட்டான். ஆனா அவன் என்ன கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டா. காஜல், இதோ கோர்ட்டோட பேப்பர். இதில் நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் ஒரு சைன் பண்ணிடு. ஆனா நம்ம கல்யாணம் கோர்ட்டு தானே நடக்கிறதா இருந்துச்சு. நான் ஏற்கனவே வக்கீல்கிட்ட பேசிட்டேன். கோர்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒன்று தான், புரிஞ்சுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பாவோட ஆளுங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? அட இதில் தான் எல்லாம் எழுதிருக்குல்ல. நீயே பாரு, உன்னோட ஹஸ்பண்டுன்னு என் பேர் போட்டிருக்கு, ஒய்ஃப்னு உன்னோட பேர் போட்டிருக்கு. சைன் பண்ணு. இந்த குங்குமம் இதை என் நெத்தியில வச்சு விடு. இப்போ அது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். சந்தீப் நான் சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ சந்தோஷமா? அப்புறமா திடீர்னு ஒரு நாள் அவன் காணோம். நான் அவனுக்கு கால் பண்ணாலும் அவன் என் போனை கட் பண்ணிடுறான். உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான் அந்த பேப்பர்ஸ்ல டம்மின்னு. அப்போ இது ரேப்பு. கல்யாண வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு பேரும் ரேப்பு தான். சார், அவன் கல்யாணம் பண்ணிட வாக்குறுதி மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிட்டான் சார். ஆனா எல்லாமே போலி. இங்க பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் தலைவரோட புள்ளியா இருந்தாலும் சரி, மினிஸ்டரோட புள்ளியா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். வணக்கம் தலைவரே. தலைவரே, தம்பிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? ரேப்னு கம்ப்ளைண்ட். என்ன பேசுற நீ? யார்கிட்ட எது பேசுறேன்னு தெரியுதா? காஜல் தான் சொன்னா சந்தீப் அவளை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்ட்டு. டம்மி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக. அப்போ அதுவும் ஒரு வகையில் ரேப் தானே சார்? என்ன தம்பி? சார், அதெல்லாம் போய் நான் யாரையும் கூட்டிட்டு ஓடலை, கல்யாணமும் பண்ணிக்கல. நான் யார் கூடயும் செக்ஸ் வச்சுக்கவும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அப்படி தானே சொல்கிறா? ஏய், நீ உட்கார்றா. எவ்வளோ ஒருத்தன் வந்து என் பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லி மாட்டி விட பார்க்குறா. அவளும் தான் இவன் கூட ஓடி போகிறான்னு சொல்லியிருக்கா. வந்து ஓடி போனாளா? நல்ல வேலை, அப்போ நான் எழுந்திரிச்சிட்டேன். ஏய், எங்கடா போற? பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போற சொல்லு. உள்ள போ, மூடின்னு உள்ள போ. அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் டெல்லிக்கு அனுப்பிட்டேன் அவனோட மாமா கிட்ட. 1 மாசமா அவன் அங்கதான் இருந்தான். அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லி? அந்த பொண்ணு போய் சொல்றாப்பா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அது என்னன்னா தலைவரே, ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போய் சொன்னா கூட நாங்க உண்மைன்னு தான் நம்புவோம். இப்போ பிரச்சனை கைமீறி போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. நீங்க கிராமத்துக்கு வெளியே பிளாட் போட்டு விற்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல ஒரு பிளாட் எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் கிட்ட போய் சொல்றியா? நான் போய் சொல்லல சார். அவன் 1 மாசமா என் கூட பட்னால தான் இருந்தான். அவன் பட்னால இல்ல டெல்லியில தான் இருந்திருக்கான். அவன் கூட ஓடி போக வரலன்றதுனால ஸ்டேஷனுக்கு வந்து பொய்யா ரிப்போர்ட் சொல்றியா? திருட்டு ராஸ்கல். இல்ல சார், அவன் தான் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். என்ன ரேப் பண்ணிருக்கான். யாரும் எந்த ரேப்பும் பண்ணல. அவன் இந்த ஊர் தலைவரோட புள்ள. நீ அவனை பொய்யான கேஸ்ல மாட்டி விட பாக்குறியா? போமா இங்க. சார், நாங்க சார் ஒரு நிமிஷம் கேளுங்க.
காஜல் இந்த விஷயத்துல இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அவனால எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா என்ன செருப்பால் அடிச்சிட்டாரா. அவன் ஏன்டா உன்னை போய் சொல்லி மாட்டி விட போறா? அதான்டா எனக்கும் புரியல. அவ என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன். சரி பாத்துக்க. ஹலோ காஜல், நான் சந்தன் பேசுறேன். நீ சந்திர விஷயத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க யாருமே நமக்கு எந்த வேலையும் தரத்துக்கு தயாரா இல்ல. கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை தரத்து கூட கிராமத்துல இருக்கிற எல்லாரும் மறுக்கிறாங்க. இப்ப காசு பணத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. அப்பா, எனக்கு தெரியும் என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமைன்னு. ஆனா என்ன நடந்துச்சோ அது எல்லாமே ரொம்ப தப்பு. நடந்த தப்பு எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன்ப்பா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? என்ன பிரச்சனை? தலைவரே, காஜல் என்ன சொல்றானா, சந்தனும் சந்துருவும் சேர்ந்து என்ன கேங் ரேப் பண்ணிட்டாங்க. சந்தன் எனக்கு கால் பண்ணா. நீ சந்திர விஷயத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கான் தெரியுமா? நீ என்ன நினைச்ச? அவன் வேணும்னே உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானா? அவன் மாமா உன்னை சிறுபாலி அடிச்சிட்டாரு. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உன்னை பார்க்கவே வரல. நீ என்னடா அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க? இதை பாரு, நான் அவன்கிட்ட பேசிட்டேன். நீ காலையில கோயிலுக்கு வந்துரு, சரியா? அங்க வச்சு உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேன். ஒரு தடவை கடவுளுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சார், சார், இவ போய் சொல்றா. நான் இவளுக்கு ஃபோன் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஹலோ ஹலோ காஜல், நான் சந்தன் பேசுறேன். நீ சந்திர விஷயத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கான் தெரியுமா? அவனை எதுக்காக நீ இப்ப பழி வாங்குற? அவன் மேல உயிரே வச்சிருக்கான் தெரியுமா? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? இத பாரு, அவன் மேல நீ எந்த பழி வேணா போட்டுக்க. ஆனா பொய்யான ரேப் கேஸ்ல மட்டும் மாட்டி விட்டுறாத. இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. இவங்க கோயில வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. ஆனா என்னங்க வர வச்சு. அட கடவுளே, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ சல்வார் போட்டுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்க போற? இந்தா, கோயிலுக்கு பின்னாடி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சார், இவன் சொல்றது எல்லாமே போய். அப்பா, நான் உண்மையை சொல்றேன். இவன் என்ன மாட்டிவிட பாக்குறா. நான் எனக்கு அந்த பக்கமே போகல. இவன் என்ன மாட்டிவிட பாக்குறா. இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எல்லாருமே சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசப்படுத்தீங்களா? இப்படி மாட்டி விட்டு அவமானப்படுத்துறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா உனக்கு? உன் குடும்பத்துக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க, அவ்வளவு உதவி செஞ்சிருக்க. ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? நீ ஒரு விஷயத்தை நல்லா நிரூபிச்சிட்ட. காலில் இருக்கிற செருப்பை தலைமையில தூக்கி வச்சுக்க கூடாதானே? முதலாளி, இந்த மாதிரி விஷயத்துல என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ஒருத்தன் கிட்ட பொய்யான கதையை சொல்லி சமாளிச்சிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிட்டான், பலாத்காரம் பண்ணிட்டான்ட்டு. நான் கம்ப்ளைண்ட் எழுதலன்னு சொன்னதும் அடுத்த கதையை சொல்ல வந்துட்டியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? யாருமே நம்பலல? அப்படினா டெஸ்ட் பண்ணுங்க. என்னை விட உனக்கு தான் எல்லாமே தெரியுமா? உனக்கு டெஸ்ட் பண்றதுக்குலாம் இப்போதைக்கு என்கிட்ட டைமே இல்லை. அது தெரிஞ்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா உன்னை லாக்அப்ல வச்சிருவேன். பொய்யான பலாத்காரம் கேஸ் போடுறது கூட கிரைம் தான். அதை தெரிஞ்சுக்கோ. இங்க இருந்து கிளம்பு போ. நாங்க ஏழைங்கல்ல, அதனால எங்க வாயை அடைக்க பாக்குறீங்க. எனக்கு தெரியும், நீங்க யாரும் இந்த பணக்காரங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். விடவே மாட்டேன். காஜல் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னா, சந்திப்பும் சந்தனும் சேர்ந்து இவளை கெடுத்துட்டா சொல்றா. ஆனா ஆண்கள் 2 பேரும் சொல்றது நாங்க கோயில் பக்கம் போகவே இல்லைன்றதுதான். இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றது போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு, அவசரப்பட்டு தங்கள் முடிவை சொல்லிட்டாங்கன்னு. ஆனா காஜல் தைரியத்தை விடவே இல்ல. மனசளவுல அவ திடமா தான் இருக்கிறா. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஊருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல அவ 0 FIR ஃபைல் பண்ணிட்டா. கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பின்பு சஞ்சீவியும் கோர்ட்ல நிக்க வச்சிட்டாங்க. ஆனா சந்தன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இந்த கேஸ்ல பலாத்காரம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் FIR ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால ஏறத்தாழ 10 மாசத்துக்கு அப்புறமா சந்தீப்புக்கு பெயில் கிடைச்சது. ஆனா இந்த பெண் தன்னுடைய போராட்டத்தை கைவிடல. தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருந்தா. என்ன, அவனுக்கு பெயில் கிடைச்சிருச்சா? போலீஸ் கிட்ட அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே இல்ல. சரியான நேரத்துல அவங்க கேஸ ஃபைல் பண்ணிருந்தா தானே அதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும்.
ரிப்போர்ட் கொடுக்க போன என்ன துரத்தி விட்டுட்டாங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா பக்கத்து கிராமத்துல தான் என்னோட கேஸ ஃபைல் பண்ணாங்க. என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு தண்டனை கிடைக்காம நான் இதை விட மாட்டேன், விடவே மாட்டேன். போது நிப்பாட்டுமா, இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வா. இதுக்கு மேலேயே என்னால அவமானத்தை தாங்கிக்க முடியாது. அவன் என் விஷயத்துல தப்பு பண்ணிருக்கான். நான் அமைதியா இருக்கணும், அவன் தப்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அடியே, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன? நீ எல்லாம் என்ன ஜெயிச்சு கொடி நாட்ட போறியா? நம்ம மொத்த கிராமமும் காரி துப்புது. யாரு மூஞ்சிலையும் முழிக்க முடியல தெரியுமா உனக்கு? நம்ம யாருக்கும் குடிக்க கூட தண்ணி தர மாட்டாங்க போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த கிராமத்துல இருந்து நான் வெளியில போக வேண்டியதா இருந்தாலும் சரி, எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்காம நான் விடவே மாட்டேன். இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? விஷத்தை குடிச்சு எல்லாரும் மொத்தமா செத்து போலாமா? ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே நான் வந்துடுறேன், சரியா? பட்ட பகல்ல ஒரு பொண்ணு உயிரோட எரிச்சிருக்காங்க. அது ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சியை ஏன் இப்படி கொல்ல பாக்குறாங்கன்னு தெரியல. அவ என்கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்றா. ஆனா அவ குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொன்னா. அவங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை செஞ்சவங்கள போய் தூக்குல தூக்க விடுங்க. இப்படிதான் ஒரு முறை ஹைதராபாத்ல 4 பேரை நடு ரோட்ல சுட்டு கொண்டாங்கல்ல, இவங்களையும் அதே மாதிரி சுட்டு கொல்லுங்க. ஒருவேளை அப்படி செய்ய முடியலடா, எங்க வீட்டுல பாம்பை போட்டு எங்க எல்லாரையும் கொண்டுடுங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கு எங்ககிட்ட வசதியே இல்ல. காசு பணம் இருக்கிறவங்க என் பொண்ணு விஷயத்துல எப்படி ஒரு கொடுமையை பண்ணி இருக்கான்னு பாத்தீங்கல்ல. மொத்தமா அவளை சதிச்சிட்டாங்க. ஏதாவது கிடைச்சதா? நாங்களே இப்பதான் சார் வந்தோம். இப்பதான் வந்த அப்படின்னா சம்பவம் காலையில 6 மணிக்கு நடந்திருக்கு. மணி இப்போ 9 ஆச்சு. நீ இப்பதான் வந்தியா? சார் இப்பதான் தகவல் வந்துச்சு, அதனால தான் இப்பதான் வந்தேன். சார் இந்த பேக் கிடைச்சிருக்கு. காட்டு. இதோட டீட்டெயில்ஸ் எடு. இந்த கேஸை நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். போன 14 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஆனா நீங்க கேஸை ஃபைல் பண்ண. சார் அந்த பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா. பொய் சொன்னல? அந்த பொண்ணு அவன் அண்ணங்கிட்ட 5 ஆளுங்களோட பேரை சொல்லியிருக்கா. சந்தீப், சந்தன், கிருஷ்ணா, விஷால், சுஷீர். இருக்கலாம் சார். பிரதாப், ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணு. எது கிடைச்சாலும் கலெக்ட் பண்ணு சீக்கிரம். பொண்ணு மேல கெரோசின் ஊத்தி எரிச்சிருக்காங்க. இந்த கெரோசின் எங்கேருந்து வந்துச்சுன்னு பாரு. ஆனா சார் இந்த கிராமம் ரொம்ப சின்னது சார், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்மா சார், நீங்க 5 பேரை அரெஸ்ட் பண்ணீங்களா? பிரதாப், முதல்ல அந்த 5 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணு. எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை கொடுத்தாலும் சார். என்ன சார் இது? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க உள்ள. ஏ இந்திரா, வாடா. என்ன சார் பண்றீங்க என் பையனை? சார் சார், அம்மா அம்மா. சார் நானே சார் பண்ண. ஓ சார் சார்
எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி செய்வடா? காஜல் கிட்ட காதலிக்கிற மாதிரி பொய்யான நாடகம் ஆடிட்டு அவளை வெளியில கூட்டிட்டு போய் ஒரு டம்மி பேப்பர்ல அவகிட்ட சைன் வாங்கிட்டு ரேப் பண்ணிருக்க. அவ உனக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதும் அப்புறம் சந்தனோட சேர்ந்துட்டு அவளை மறுபடியும் ரேப் பண்ணிருக்க. எவ்வளவு திமிருடா உனக்கு! சாவடிச்சிட்டல. சார் இல்ல சார், இதெல்லாம் பொய் சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். அப்படியா? இத பாரு, இதுல எத்தனை மெசேஜஸ் இருந்துச்சோ இதுல இருந்தே தெள்ள தெளிவா தெரியுது உனக்கும் காஜலுக்கும் அஃபேர் இருந்தது. சார் நான் காஜலை காதலிச்சது என்னமோ உண்மைதான். அதனாலதான் சார் அவ கூட ஓடி போலான்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் வீட்டை விட்டு கிளம்புனதும் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு சார். அவர் என்னை தடுத்து நிறுத்திட்டார் சார். ஆனா காஜல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா சார். அவ பட்னால இருக்கிற தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா சார். போய் சொல்றடா நீ? சார் நான் உண்மையதான் சார் சொல்றேன். அவ 1 மாசமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் சார் தங்கி இருந்தா. எங்க அப்பாவும் என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாரு சார். என்ன காஜல் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காஜல் எனக்கு ஃபோன் பண்ணா. நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. அந்த கோவத்துல தான் காஜல் அபாண்டமா என் மேல பழிய போடுறா சார். எந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை ரேப் பண்ணிருக்க? போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போனதும் 10 மாசம் கழிச்சு உனக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவளை பிடிச்சிட்டு போய் கெரசின் ஊத்தி எரிச்சிருக்கீங்கடா. சார் நான் அவளை ரேப்பும் பண்ணல, அவளை கொலையும் பண்ணல சார். சார் நாங்களே விக்டிம் சார். நீங்க எதுக்கு சார் எங்க மேல பழி போடுறீங்க? சார் எங்களுக்கே தெரியாது சார் காஜலை யாரு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணானு. அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். உண்மையை நாங்க கண்டுபிடிக்கிறோம்டா. ஒரே ஒரு தடவை அவளுக்கு மட்டும் சுய நினைவு வரட்டும். காஜல் மட்டும் ஸ்டேட்மெண்ட் தரட்டும். உங்க அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்டா. தோலைச்சு கட்டிடுவேன், தோலை உரிச்சிடுவேன். கிரைம் பிரான்ச் ஆளுங்களாம் சேர்ந்து தம்பியை நாயடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஏங்க இங்க பாருங்க, ஏதாவது பண்ணுங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உயிரோடே இருக்க மாட்டேன். பயமுடு. அவன் ஏன் புல்லடி? யாரோ உன்னை பொய்யான கேஸ்ல மாட்டி விட முடியாது. வக்கீல் சார், நீங்க பெரிய வக்கீலன்னு சொல்லிட்டு தெரியுவீங்களே. எனக்கு என் புள்ள திரும்ப வேணும், புரிஞ்சுதா? காஜல் கடைசியா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணா? ஆமா, எனக்கு கேஸோட ஹியரிங் இருந்துச்சு, அதனால அங்கே வரேன்னு சொல்லியிருந்தா. அதை சொல்ல தான் கால் பண்ணியிருந்தா. அதுவும் காலையில் 6:30 மணிக்கா? அது என்ன அப்படின்னா, எப்பவுமே சின்ன சின்ன கேஸ் எல்லாம் 7:30 மணிக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஹியரிங் 10:30 மணிக்கு. இது எப்பவும் நடக்கிறது தான். ஆனால் என் கேஸோட டைம் 11 மணிக்கு தான். லேட் ஆகிடக்கூடாதுல்ல, அது விஷயமா தான் கால் பண்ணேன். பாருங்க சார், நீங்க இப்போ போகலாம். தேவைப்பட்ட மறுபடியும் நான் கூப்பிடுறேன். ஓகே சார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் என் புள்ளைய அடிச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாது. உங்க பிள்ளைய நான் டார்ச்சர்லாம் பண்ணல. ஆனா உண்மையை வரவழைக்கிறதுக்காக ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் ஆகணும். என் பையன் எது தப்பு பண்ணல சார். அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்றாங்க. பொண்ணு உங்க புள்ள எங்க பேச விட்டுருக்கான்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரிங்க, பாருங்க, இதெல்லாம் எங்க இமேஜை டேமேஜ் பண்றதுக்கான செஞ்ச விஷயங்கள். யோசிச்சு பாருங்க சார். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஓடி போனா அவளுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அப்போ யாரோனாலும் தப்பு பண்ணிருக்கலாம்ல. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் சமுதாயத்தில் பெண்களுக்கு இப்போலாம் பிரச்சனை நடக்குது. ஆனா அது சார், உங்களை மாதிரி ஆளுங்க பெண்களுக்கு குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவளையே குற்றம் சொல்றீங்களே, நீங்களும் கிரிமினல்ஸ் தான். எவ்வளவு கடுமையான தண்டனை ஒரு ரேபிஸ்ட் கிடைக்கணுமோ அதே தண்டனை உங்களுக்கும் கிடைக்கணும். உங்களை மாதிரி பேசுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைச்சே ஆகணும். இதை பாருங்க சார், இப்போ நீங்க சொன்ன விஷயம் 100% கரெக்ட் தான். ஆனா உண்மை என்னன்னா, என்னோட புள்ள எந்த தப்பும் பண்ணல சார். அப்ப எவன் பண்ணது? எவன் காஜலை கொல்லணும்னு நினைச்சது? அவளோட அப்பந்தான். ஆமா, நேத்து கூட நான் அவரை சந்திக்க கூப்பிட்டுருந்தேன். எதுக்கு என் புள்ள மேல அபாண்டமா பழைய தூக்கி போட்டிருக்க? முதலாளி, என் பொண்ணு விஷயத்துல நான் எப்ப எதுவும் நடக்கல. என் புள்ள எந்த தப்பும் பண்ணல. உனக்கு எந்த விஷயம் தெரியாது. உன் புள்ள எவன் கூட ஓடி போயிட்டானோ உனக்கு தெரியாது. ஆனா அவ என் புள்ள கூட ஓடி போகவே இல்லை. இனிமே நீங்க என்னோட மானத்தை வாங்குறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஓப்பனா சொல்லுங்கயா. பணம் வேணுமா? அட சொல்லுங்கப்பா, எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க, கேட்டது கிடைக்கும். ஆனா இனிமே என்னோட புள்ளைய இந்த மாதிரி பொய்யான கேஸ்ல நீங்க சுத்தமா மாட்டி விடவே கூடாது, புரிஞ்சுதா? நாங்க பணத்துக்காகலாம் எதுவும் பண்ணல சார். அப்ப நீங்க மகேந்தர் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லல? இல்ல, நாங்க ஏழைங்க தான். ஆனா பணத்துக்காக பல்ல காட்டுறவங்க இல்ல. பொண்ணோட மானத்தை வேலை பேசுறவங்க இல்ல. உங்க பையன் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பாருப்பா சங்கர், மரியாதை முக்கியம், புரிஞ்சுதா? திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ண ஒட்டு மொத்த உன்னோட குடும்பத்தை அடையாளமே இல்லாத ஏதாவது பண்ணிடுவான், பாத்துக்க. மகேந்தர் சிங் என்ன மிரட்டினாரு.
ஆனா அந்த ஆள் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்குவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பாட்னால தானே தங்கியிருக்கீங்க? ஆமா சார். காஜல் சந்தீப் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கா. சந்தீப் தான் காஜலை வீட்டை விட்டு வர சொன்னானாமே. ஆனா காஜல் போய் அவங்க கூட ஒரு மாசம் தங்கினதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. அது உண்மைதானே? ஆமா சார். ஒருவேளை இப்படி நடந்திருக்குமா? சந்தீப்பே காஜலை வீட்டை விட்டு ஓடி வர சொல்லிருக்கலாம். காஜலை வீட்டை விட்டு வந்துட்டா, ஆனா சந்தீப் அங்க வரல. காஜலுக்கு வேற வழி இல்லாம நேரா வீட்டுக்கே வந்துட்டா. என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்தா. அப்புறம் காஜல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த விஷயத்தை எங்களுக்கு அண்ணி தான் கால் பண்ணி சொன்னாங்க. நாங்க எல்லாரும் மொத்தமா உடைஞ்சு போயிட்டோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காஜல் வா, முதல்ல வந்து சாப்பிடு. அது வந்து நான் அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சந்தீப்பை நம்பி வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனா அவன் என்னடா என்ன விட்டுட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டான். அவன் என்கிட்ட அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்ட்டான். நான் என்ன சொல்றேன்னா, நீ உன் வீட்டுக்கே திரும்ப போயிடு. இல்ல அத்தை, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த முகத்தை வச்சுட்டு நான் போவாங்க? இங்க பாருமா, குழந்தைங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பெருந்தன்மையா மன்னிச்சிடுவாங்க. ஒரு வழியா அவளுக்கு புரிய வச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா காஜல் விஷயத்துல சந்தீப் ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டான். அவளோட சுயமரியாதைக்காக தான் கடைசி வரைக்கும் போராடினா. கடைசியில என்னாச்சு பாத்தீங்களா? என் பொண்ணை எரிச்சு கொன்னுட்டான். நீங்க தானே சொன்னீங்க மகேந்திர மறுபடியும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதா? அதே மாரி காஜலை நீங்க காலையில 6:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு விட்டுருக்கீங்க. எனக்கு அந்த விஷயமே தெரியாது சார். எங்க போறான்னு கூட தெரியாது சார். சார், காஜல் என்கிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்த சொன்னான். நான் அவ கூட போயிருப்பேன். ஆனா அவங்க அப்பாக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டா. காஜலோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவ கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டா. நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. காஜலை டெல்லிக்கு அனுப்புறதுக்கு நான் உடனே கமிஷனர் சார் கிட்ட பேசுறேன். சார், இந்த கேஸ் ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். கிராமத்துக்குள்ளேயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். கிராமம் முழுக்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. கடந்த 1 மாசமா காஜல் இங்கதான் இருக்கலாம், தன்னோட அத்தை வீட்டுல. அது நார்மலான விஷயம் தானே. வீட்டுல இருந்து பொண்ணு ஓடி போயிட்டானா ஜனங்க தாங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு அப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. அதுவும் சரிதான் சார். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஒருவேளை காஜல் நிஜமாவே சந்தீப் கூட வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாள்னா, சந்தீப் காஜல் விஷயத்துல பொய்யான முறையில நடிச்சு அவளை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டான்னா, நிஜமாவே இந்த விஷயத்துல நம்ம காஜலுடைய தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இந்த விஷயத்துல இவ்வளவுலாம் நடந்தும் கூட அதையும் தாண்டி அவ வாய்ஸ் கொடுத்துருக்கா. ஆனா சஞ்சய் என்ன சொல்றான்னா, கடந்த 1 மாசமா அவன் டெல்லியில இருந்தா சொல்றான், பாட்னால இல்லையா. ஒருவேளை காஜல் அவன் மேல இருந்த கோபத்துல பொய்யா ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? எது வேணாலும் நடந்திருக்கலாம் தான். ஆனா இந்த விஷயம்லாம் கால் ரெக்கார்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சு இதெல்லாம் சஞ்சய் தான் பண்ணிருக்கான்னு நல்லா தெரிய வருதா சார்? சார், சந்தீப் அப்புறம் காஜலோட மொபைல் ரெக்கார்ட் சார். இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு அஃபேர் இருந்திருக்கு. உங்க டவுட் சரிதான் சார். சந்தீப் தான் போய் சொல்லிருக்கான். கடந்த 1 மாசமா அவன் டெல்லியிலே இல்ல, பாட்னால இருந்திருக்கான். காஜல் அப்புறம் இவனோட செல்போன் லொகேஷன் ஒரே இடத்துல தான் சார் காட்டுது. காஜலோட அத்தை பாட்னால இன்னொரு இடத்துல அப்போ ஒரு விஷயம் உண்மைதான். கடந்த 1 மாசமா இவங்க ஒண்ணா இருந்திருக்காங்க. ஆமா சார், காஜல் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இங்க இருந்த போலீஸ் கரெக்டா வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். காஜல் சொன்னால கோயில்ல வச்சு தன்னை ரேப் பண்ணதா சொல்லி சந்தீப் அப்புறம் சந்தனோட போன் லொகேஷன் அந்த கோயில் தான் சார் காட்டுச்சு. காஜல் அன்னைக்கு எரிச்சாங்களா அன்னைக்கு? ஆனா லொகேஷன் அன்னைக்கு அந்த இடத்துல இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வாட்? சார், காஜல் இப்போ உயிரோட இல்லை. என்னது? நீ சொன்னது அத்தனையும் போயிடா. நீ பாட்னால தான் இருந்திருக்க. சார், நான் காஜலை கூட்டிட்டு பாட்னாக்கு தான் சார் ஓடி போனேன். அதுக்கப்புறம் அப்பா கால் பண்ணாரு. அவர் போனை நான் எடுக்கவே இல்லை சார். அவர் என்ன ஆளை வச்சு தூக்கிட்டாரு சார். அப்பா அடிக்காதீங்கப்பா. பெத்து வச்சிருக்க பாரு ஒரு புள்ளைய. இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு சங்கரோட பொண்ணு தான் கிடைச்சிருக்காளா? அப்புறம் இன்னொரு தடவை அந்த பொண்ணை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சது கொண்டு போட்டுருவேன். அப்பா, நான் அவளை பார்க்க மாட்டேன்ப்பா.
சார் நான் காஜலை உண்மையா லவ் பண்ணேன் சார். காதலிச்சாடா ராஸ்கல், நாடகம் ஆடி கொலை பண்ணிட்டு காதலிக்கிறியா? காதலிக்கிற மாதிரி ஏமாத்திருக்க, டம்மி பேப்பர்ல சைன் வாங்கிட்டு அவளை கற்பழிச்சிருக்க. சார் நான் அப்புறம் என்னதான் சார் பண்றது? அவ என்ன தொடவே விடல சார். இல்ல சார், அது பொய் சார். பொய்யாடா? 2 பேருடைய மொபைல் ரெக்கார்ட்ஸ் எவிடன்ஸ் இல்லாம நான் எதுவும் பேசலடா. சொல்றா. சார் எங்க அப்பா என்ன செருப்பால அடிச்சதுனால நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன் சார். அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் சார். இப்படி எல்லாம் செஞ்ச காஜலுடைய தைரியத்தை உடைக்க முடியலன்னதும் அவளை உயிரோட எரிச்சு கொண்டுட்ட. கொண்டுட்டோமா? என்ன சார் சொல்றீங்க? காஜல் செத்துட்டாள். அதுக்காக நீ சந்தோஷப்படாத. காஜல் உங்களை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம செத்து போயிருந்தாலும் உங்க 2 பேருடைய டிஎன்ஏ உண்மையை சொல்லுண்டா. எந்த இடத்துல நீ காஜலை உயிரோட எரிச்சு கொன்னியோ அங்கிருந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சது. ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சா போதுண்டா. அவனை அதோட நீங்க அத்தனை பேர் செத்து போயிடுவீங்கடா. இதை பாருங்க, நான் என்னோட பிள்ளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க விட மாட்டேன். ஏன்? நீங்க தானே சொல்றீங்க உங்க புள்ள காஜல் எதுவும் பண்ணலன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்க? பயம்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா என் பிள்ளைய அப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது பிடிக்கல. அப்புறம் வந்து சார், சந்தீபம் மற்ற பசங்களும் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. வக்கீல் சார், நீங்கள் சட்டத்தை புரட்டி நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும்ல, அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்குமே. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான பர்மிஷன் கோர்ட்ல இருந்தும் வாங்கலாம். அப்படின்னா சரி, கோர்ட் உங்களுக்கு எப்படி பர்மிஷன் தருது நானும் பார்த்துடுறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், கிடைச்ச தீரணும், கிடைச்ச தீரணும், கிடைச்ச தீரணும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீங்க எப்படிங்க காஜலோட இறுதி சடங்கு செய்யறேன்னு சொன்னீங்கல்ல? நீங்களே சொல்லுங்க சார், இதை கொண்டு போய் இறுதி சடங்கு போடுற அளவுக்கு என்ன சார் மிச்ச மீதி இருக்கு? என் பொண்ணு சாவுக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் என் பொண்ணுக்கு நான் இறுதி சடங்கு செய்ய மாட்டேன் சார். ஒரு அப்பாவி பொண்ண அவளை காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி அவ அதுக்கு எதிரா வாய்ஸ் கொடுத்ததும் அவளை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி அவ போராடினதும் அவளை எரிச்சு கொண்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவ சாகிறதுக்கு முன்னாடி சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், நான் வாழணும்னு ஆசைப்படல, ஆனா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு மட்டும் தான் அவ கேட்டிருக்கா. அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா? அவளுக்கு நியாயம் கிடைக்குமா? அதுக்காக போலீஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம். என்ன பண்றது? எது நடக்குதோ நடக்கட்டும். ஜனங்க எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்களோ அப்பதான் அந்த வாய்ஸ் மேலிடம் வரைக்கும் கேட்கும். கோர்ட், கச்சேரி, மினிஸ்டர் எல்லாருக்கும் கேட்கும். சங்கர் சார், காஜலுக்கு இறுதி சடங்கு செஞ்சிருங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், காஜலுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். சார், கோர்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு சார். டிஎன்ஏக்கான ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். இப்போ அவனுங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட விளையாடினா என்ன ஆகும். முதல்ல அந்த நாய்களை அடிச்ச டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போ. எல்லா சஸ்பெக்டுக்கான டிஎன்ஏ டெஸ்டுக்கான பெர்மிஷனும் கிடைச்சிருச்சு. எல்லா குற்றவாளிகளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்பீட் நியூஸ் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவோம். சந்தீப், சந்தன், கிருஷ்ணா அப்புறம் விஷால் கோர்ட்டோட கஸ்டடியில இருக்காங்க. சந்தீப் ஒத்துக்கிட்டான், தன்னுடைய பொய்யான கல்யாணத்தை சொல்லி காஜலோட அஃபேர் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டான். சந்தீப்பும் சஞ்சனும் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. காஜல் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கோபத்தினாலதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து காஜலை அன்னைக்கு ரேப் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்பவும் ஒரு விஷயத்தை ஒத்துக்க தயாரா இல்ல. அவங்க தான் காஜலை எரிச்சு கொண்டாங்கன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காஜல் டிஎன்ஏவை டெஸ்டும் பண்ணியாச்சு, இப்போ ரிப்போர்ட் வரணும், அதுதான் பாக்கி. இந்த கேஸ் இனிமே எப்படி மாறினாலும் சரி, இந்த விஷயத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைக்கான நிலைமை ரொம்ப மோசமாவே இருக்கு. ஜாதி மதத்தோட பிடியிலிருந்து நம்ம நாட்டை இன்னைக்கு கூட காப்பாற்ற முடியல. அப்புறம் நான் அனூப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் காத்திருங்க, போதுமா? ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு நூல் இழை கேப் தான். சோ எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க. ஜெய் ஹிந்த்.